கில்லியான நடிகரை வைத்து பாக்ஸ் ஆபீஸில் சொல்லி அடித்த இயக்குனர், கமர்ஷியல் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவை கலக்கிய இயக்குனர், தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு ஆளாக இருந்து கஷ்டப்பட்டு செயலராக இருக்கேன். இன்னமும் செயலர் மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டு விழாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மாற்றாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லி விட்டார். எனக்கு சின்ன வருத்தம் விஷால் சார், கொஞ்சம் காலம் கிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம். நீங்கள் பொசுக்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா, நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே இப்படி அங்கேயே சந்திச்சாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே அது போதும். யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும், நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். ஆமாம். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஆமாம், உங்கள் 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். அப்புறம் சாய் தன்ஷிகா, நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசார் சார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். பேராண்மை பார்க்கும்போதே அதுலேயே ஒரு ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும். அதில் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு இடத்தோட மிஸ் ஆகலை, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு, அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார். ஒரு டைரக்டர் சார், உங்களுக்கு முதல்ல சல்யூட். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம். விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் படம் நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் ஆமாம், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய, அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னாலே சக்தி ஃபஸ்ட்டு. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம். அதை நம்ம ஒத்துக்கணும். பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க இந்திரா காந்தியே சொல்லுவோம். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார்னா அந்த ஆளுமை, இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம். அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான். அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக, இந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிகராக தனுஷிகா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இராணுவத்தில் கூட 2 பெண்கள் தான், 2 பெண்களும் தலைமை தாங்க இன்றைக்கி பாகிஸ்தானோட வார். அப்போ இராணுவத்துலேயும் இன்றைக்கி பெண்கள் தான் இன்றைக்கி பேர் சொல்ல மாதிரி இருக்காங்க. பெண்ணால் சக்தி. இந்த படம் யோகிடா லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அப்படி ஒரு ஸ்டைலில். ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், தியேட்டர்லாம் பயங்கர இதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும். இந்த யோகிடா ஆமாம் தனுஷிகா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். ஆக்ஷன் கியூன் தனுஷிகா. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து
இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா. ஆமாம், அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருங்க சார். பெரிய இப்போ ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில. ஆமாம், ஒவ்வொரு ஆங்கிலும் சரி பட்டையை கிளப்பியிருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும், இயக்குனருக்கும், நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். நன்றி, வணக்கம்.